ஹலோ. ஸோ நாங்கள் வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோடு பிளான் பண்ணி மலமலா டேம் போயிருந்தோம், கேரளா. பிகாஸ் வீட்லேயே சாப்பிட்டு சும்மா போர் அடிச்சிட்டு இருந்தது. நாங்கள் பிஃபோர் டே எல்லாம் பிளான் பண்ணல, அன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்போ யோசித்து பிளான் பண்ணது தான். ஸோ மத்தியானமே நாங்கள் கிளம்பிட்டோம். 12:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மலமலா டேம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1.5 hours தான். ஸோ இட் வாஸ் ஈஸி ரூட் அண்ட் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அதனால் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து மத்தியானம் 12:45க்கு தான் கிளம்பினோம் வீட்டிலேருந்தே. ஸோ போகிற வழியில் குனியமுத்தூரில் வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், டேடி அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஹோட்டல் போனோம். மந்தி பிரியாணி வந்து நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஸோ குனியமுத்தூரில் அந்த ஹோட்டல் பார்த்தோன்னே நாங்கள் காரை நிறுத்திட்டு உடனே உள்ளே போயிட்டோம். அது என்னன்னே தெரியாது. ஸோ வி ஹாவ் டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்சல் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். அதில் வந்து மண்டியில் சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் நிறைய பீஃப் எல்லாம் இருந்துச்சு. ஸோ வி ட்ரைடு ஆல்ஃபஹாம் பிரியாணி. அது என்னன்னே தெரியாது, பட் வி ட்ரைடு. ஸோ அது பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போகிற ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் நிறுத்தி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடித்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பினோம். ஆல்சோ போகிற ரோட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக செம்மையாக இருந்துச்சு. பாலக்காடு ரோட் வழியாக தான் போகிறோம். கேரளா டச் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நான் மலமலா டேம் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து எது நியர்பைன்னு பார்க்குறப்ப இது தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் உடனே பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்புனது தான். பயங்கர கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப கோல்டாக, ஆல்சோ மழை வர மாதிரியும் இருந்துச்சு. போகிற ரூட்லாம் லைட்டாக ட்ரிஸில் ஆச்சு. அண்ட் கேரளா என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப யூஷுவலான டேஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சுது அங்கே வந்து பொங்கலுக்கு ஹாலிடேஸே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஊரே. இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களான்னு அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மலமலா டேம் வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். வீக் டேஸ் பொங்கல் ஹாலிடேஸில் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மலையாளி பீப்புள் விட தமிழ்நாடு பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா கார் ரெஜிஸ்ட்ரேஷனும் தமிழ்நாடுன்னு தான் இருந்துச்சு. ஸோ மலமலா டேம்க்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வரது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வராங்க. ஸோ உள்ள டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் கார்டன் தான் இருந்துச்சு. ரோஸ் கார்டன்லாம் பார்த்தோன்னே ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் பெங்களூரில் இருக்க லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் கார்டனாகவே இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா டேம் வியூ. கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஷூட் பண்ணேன் இந்த வீடியோ. ஆக்சுவலி டேமில் அப்போது தண்ணி வரல பாருங்கள். எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, பட் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்தேன். செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ. மேலே பார்த்தீங்கன்னா ரோப் கார் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரோப் காரில் போகணுன்னு ஆசை இல்லை, பிகாஸ் நான் ஆல்ரெடி சிங்கப்பூரில் போயிருக்கேன். இங்கே போகிறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அங்கே இறங்கி உள்ளே போகிறப்பவே. ஸோ மேலே இன்னுமே ரொம்ப மேலே போக இன்னும் ஹாட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆல்சோ டைமும் இல்லை, பிகாஸ் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நைட் டியூட்டி வேறு கிளம்பணும். ஸோ அங்கே மேலே டேமில் மட்டும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஏறி ஸ்டெப் ஏறி போனோம். நான் ரொம்ப நாள் கழித்து வாக் பண்ணேன். ஸ்டெப் ஏறவே முடியல, கஷ்டப்பட்டு ஏறி போனேன். போயிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று, விசுன்னு பயங்கரமாக சில்லுன்னு காற்றும் அடிச்சுது. அப்படியே ஹாட்டாகவும் இருந்துச்சு. அந்த சன்லைட் அப்படியே மேலே பட்டுச்சு.
ஸோ மேலே ஸ்டெப் ஏறி டேம் பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கோம். எண்டு வந்து முடியவே இல்லை, அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. ஐ குடண்ட் வாக், அவ்வளோ தூரம் நடக்க முடியல. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எகெயின் ரிட்டன் அதே வழியாகவே நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். மேலேருந்து ரைட் சைடு வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கார்டன். எங்கள் அம்மா வந்துட்டு என் பேபி வச்சுட்டு கீழே உட்காந்துட்டாங்க. பிகாஸ் ஷி டோல்ட் ஷி குடண்ட் கிளைம் த ஸ்டெப்ஸ். ஸோ ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முட்டி வலி இருக்குது. ஸோ பேபி வச்சுட்டு கீழே இருந்துட்டாங்க. நான், டேடி, அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் நாங்கள் தான் மேலே வந்தோம். அப்படியே மேலேருந்து ரோக்கா வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. யாருமே ரோப் காரில் போகலை மலமலா டேம் போயிட்டு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை. ஆல்சோ அங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூ பார்த்திங்கன்னா லைக் திருப்பதி க்யூ மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப லாங் க்யூ. நம்ம வந்துட்டு ஒரு 1.5 hour நின்று டிக்கெட் வாங்கி தான் போகணும். அதுக்கெல்லாம் பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ நாங்கள் அந்த அட்ராக்ஷன் போகலை. ஆல்சோ மலமலா டேம் வந்துட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ராக் கார்டன் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. அங்கேயும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகிற மாதிரி. பட் நாங்கள் மெயினாக வந்துட்டு மலமலா டேம் தான் பார்க்கணுன்ட்டு வந்தோம். ஸோ ராக் கார்டன் விசிட் பண்ணல. இன்னொரு அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா அக்வாரியம் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. லைக் ஃபிஷ், ஐ திங்க் ஃபிஷ் அக்வாரியம் நவி ஃபிஷ் தானே. ஸோ நாங்கள் அங்கேயும் டிக்கெட் வாங்கிட்டு போகல. அங்கேயே மலமலா டேம் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு கீழே வந்து தொங்கும் பாலம் 2 இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஆல்சோ போட் ரைடெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு போகவும் டைம் இல்லை, ஒரு 2 போட் தான் இருந்துச்சு. பட் அங்கே க்யூ பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு 100 பேராச்சும் வெயிட் பண்ணாங்க. ஸோ எந்த அட்ராக்ஷனும் போக முடியல. பட் வி ரியலி என்ஜாய்டு. மலமலா டேம் மட்டும் போயிட்டு மேலே போய் நல்லா காற்று வாங்கிட்டு அண்ட் கீழே வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். பிகாஸ் மேலே ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ டேமுக்கு மேலே இருந்து கீழே பார்த்தாவே அந்த தொங்கும் பாலம் தெரியும். 2 இருக்குது, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தொங்கும் பாலமுக்கு நாங்கள் போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து. இங்கே வந்து எங்கள் அம்மா வந்தாங்க. மேலே மலமலா டேமுக்கு தான் ஏற முடியலன்னு சொன்னாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த தொங்கும் பாலமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு 25 மெம்பர்ஸ் தான் போக முடியும்னு சொல்லி போர்ட் போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க. லைக் நீங்கள் இவ்வளோ தான் போகணுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு லைக் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் போகலாம் அந்த தொங்கும் பாலத்தில். பட் நம்மளோட சேஃப்டிக்காக அவங்க 25 மெம்பர்ஸ்னு போர்ட் போட்டிருக்காங்க. நான் வந்து தொங்கும் பாலம் வந்துட்டு ஊட்டியில் போயிருக்கேன். ஐ திங்க் குன்னூரில் வந்துட்டு ஒரு தொங்கும் பாலமில் வாக் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை செகண்ட் டைம் மலமலா டேமில் வந்து தொங்கும் பாலம். இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பொங்கல் ஹாலிடேஸுங்கிறனால தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் மலமலா டேம் கிளம்பி வந்துட்டாங்க போல். செம்ம க்ரௌடாக இருக்குது. பிகாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா
மார்னிங் 9 AM டு நைட் 8 PM வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. மேபி ஈவினிங் ஆக ஆக லைட் செட்டிங்கெல்லாம் போடுவாங்க போல். பட் நாங்கள் டே டைமே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். Also there are so many shops to purchase. அங்கே வந்து நிறைய ஹேண்ட்பேக் ஷாப்பு அண்ட் டாய்ஸ் ஷாப் அண்ட் ஜூஸ் ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப்னு செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மாங்காய் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே மாங்கானே தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் போனால் மாங்காய் சாப்பிடணும், லைக் வெள்ளரிக்காய் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் தோணும். பிகாஸ் நாங்கள் எப்போயாச்சும் தான் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போவோம். வந்துட்டு பேபிஸ்க்கு டாய்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அது வரைக்கும் கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பேபியை வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. இட் வாஸ் ஓகே பிகாஸ் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏதாச்சும் குடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஆல்சோ நான் மாங்காய் கேட்டேன்னு சொல்லி மாங்காவும் வாங்கிட்டு இருந்தாரு. மாங்காய் வந்து ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன், அவ்வளோதான். நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம், எக்ஸிட் ஆகிட்டோம். வி ஆர் வெயிட்டிங் அவுட் சைட் பிகாஸ் பார்க்கிங்லேருந்து டேடி கார் கொண்டு வரணும். அது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பார்க்கிங்க்கு. ஆக்சுவலி அந்த 3 பேருக்கு மேலே நடக்கணும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். கார் எடுத்துகிட்டு டாய்ஸ் வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்துப்பாலம் டு உக்கடம் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். பிரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல், ஈஸியாக வீட்டுக்கு போக யூஸ்ஃபுல்லாச்சு. சீக்கிரமாகவே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். Bye, good night. Stay tuned for my next vlog.